தம்பி சாணக்கியன் அவர்களே, நீ சர்வதேசத்தை ஒண்ணு கூட்டு முதல்ல ஸ்ரீதரனோட ஒரு பக்கத்துல உட்கார்ந்துட்டு பாப்ப. ஸ்ரீதரன் சுமந்திரன் பக்கத்துல உட்காரவங்க பாப்ப. உங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லாத நீங்க சொல்லி என்ன நடக்க போகுது? நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்க. இதுக்கு முன்னே அப்படித்தான் சொன்னாங்க. என்ன ரணில் விக்ரமசிங்கா வந்தது பிறகு நம்ம அவர் தான் இந்த நாட்டுல ராஜதந்திரம் தெரியும், மொழி தெரியும், நண்பர்கள் இருக்கின்றார். என்ன செஞ்சாங்க? அனுர வந்த பிறகு ஒன்னும் நடக்க போறது இல்ல, உதவி இல்ல, ராஜதந்திரம் இல்ல, உலக நாடுகள் இல்ல, உலகத்தில் இருக்கின்ற உதவி நிறுவனங்கள் எதுவுமே உதவி செய்யாது. அதனால நாடு மறுபடியும் பாதாளத்தை நோக்கி போகின்றது. அதனால் வேண்டி அணுகுமுறை ஆட்சி என்பது ஒரு இராணுவ சர்வாதிகார ஆட்சியை நோக்கி சென்றுவிடும். அதனால் மக்கள் வாக்களிக்க வேண்டாம். இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு என்ன நடக்குது? முழு நாடு, முழு உலகம், எல்லாரும் இந்தியா போதுமான உதவி செய்யறாங்க. சீனா அள்ளித்தாராங்க, மேலும் உதவி செய்யறதுக்கு தயாராகிறாங்க. ஒவ்வொரு நாடுகள்ல இருக்கின்ற நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், IMF எடுத்துக்கொண்டாலும் சரி, வேர்ல்ட் பேங்க் எடுத்துக்கொண்டாலும், ADB எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாரும் முன்வந்திருக்கிறாங்க. அதனால வேண்டி வாயில வடை சுட வேண்டாம். அந்த மாதிரி ஆக்களுக்கு அதான் சொல்றது, வாயில வடை சுடாது. முடியுமாக இருந்தா உங்களுடைய, அதாவது மட்டக்களப்பு மாவட்டம் நன்னீர் மீன் வளர்ப்புக்கு நல்ல உகுந்த பிரதேசம். அந்த கிராமங்கள்ல இருக்கின்ற குளங்களுக்கு நன்னீர் மீன் வளர்ப்பதற்கான ஒரு திட்டம் ஒன்றை நாங்கள் செய்து தருகின்றோம். அதுக்கு ஒரு உதவி வாங்கி தாங்க. நன்னீர் மீன் வளர்ப்பு அமைச்சர், உங்களுடைய இந்த கருத்தை படகு இல்லாம இருக்கின்றார். அதாவது உங்களுடைய நீங்கள் அந்த திட்ட வரைவை தயார் செய்யுங்கள். அவர் நாடாளுமன்றத்தில் கூறியிருக்கிறார், உதவி பெற்றுத் தருவோம் என்று. நாங்களும் இதன் மூலம் கோரிக்கை விடுக்கின்றோம். இலங்கை தமிழரசு கட்சியின் சர்வதேச தொடர்பினூடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நன்னீர் மீன் வளர்ப்பை முன்னேற்றுவதற்கு அரசாங்கம் உதவி செய்வதற்கு தயார். நீங்கள் அந்த திட்ட வரைவு எடுத்துச் செல்வதற்கு நீங்களும் தயாராக இருக்கிறீர்களா என்று இந்த தளத்திலே நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம். அதாவது சர்வதேச வாழ் மக்களுக்கு, டயஸ்போராக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். பொதுவாக வாருங்கள், நாட்டை கட்டி எழுப்புவோம். உங்களுக்கு அதாவது கூடுதலாக உதவி செய்ய வேண்டும் வடக்குக்கா அல்லது கிழக்குக்காக இருந்தால், அல்லது வன்னிக்காக இருந்தால் தெரிவு செய்து தாருங்கள். எங்களுக்கு வன்னியை கட்டி எழுப்ப கட்டுவாக பாலம் கட்டப்பட்டு கொண்டு உதவி செய்யுங்கள். கோக்கிலாய் பாலம் கட்டப்பட போகின்றது, உதவி செய்யுங்கள். அங்க இருக்கின்ற விவசாய நிலங்கள் அனைத்திற்கும் இன்றைக்கு புதிய வகையான வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட போகின்றது, செய்யுங்கள். ஓட்டுச்சிட்டான் ஓட்டு தொழிற்சாலைக்கு நவீன யந்திரங்கள் தேவையாக இருக்கின்றது, தாருங்கள். அதே போன்று அங்க இருக்கின்ற மீன்பிடி படகுகள் 50,000 படகுகள் இருக்கின்றது, சிறிய படகு, பெரிய படகு, மல்டிடே போட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கு. முடியுமான எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல பெரிய படகுகள், 10 சர்வதேச கடல் பரப்பில் சென்று மீன் பிடிக்கக்கூடிய அளவுக்கான படகுகளை, 10 படகுகளை, வெசல்ஸ்களை வாங்கி தாருங்கள்.